அவங்க தான் மேடம். வணக்கங்க. நான் தான் டுட்டோரியல் காலேஜ் ப்ரொஃபசர் தியாகராஜன். உங்க பசங்க யாருக்காவது நான் டியூஷன் எடுக்கணுமா? ஏன் உங்க புள்ள என் பொண்ணுக்கு கற்றுக் கொடுக்கறது பத்தாதுன்னு நீங்க வேற என் பொண்ணுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணுமா? ஏன் மகனா? உங்களை இந்த வீட்டில் எங்க வைக்கணுமோ அங்க நீங்களே வச்சுட்டீங்க. ஆனா உங்க புள்ள என் பொண்ணோட பெட்ரூம்க்கு வரணும்னு ஆசைப்படுறான். Tell him to stop this nonsense. Get out. காதல் கேக்குதா உனக்கு? காதல் படிச்சு பட்டம் வாங்குறத விட்டுட்டு பொண்ணுங்க பண்ணாலும் சுத்திரியா? அதுவும் கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு கேக்குதா உனக்கு? அப்பா நீங்க முன்ன பின்ன வண்டியில ஏறினதே இல்ல, அதுவும் பென்ஸ் காரு, அதான் உடனே இருக்கீங்க. என்ன பேச்சு பேசுற? உங்க அப்பா கூப்பிட்டு அந்த அம்மா எப்படி அவமானப்படுத்தி அமைச்சிருக்காங்க கேட்டல? சும்மா இருமா. அந்த பொண்ணுகிட்ட நான் என் காதல சொன்னது உண்மைதான். அதுக்கு அந்த பொம்பளை என்ன கூப்பிட்டு பேசியிருந்தா நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிருப்பேன். அதை விட்டுட்டு எங்க அப்பாவை கூப்பிட்டு எப்ப மிரட்டினாங்களோ அப்பவே நான் என் காதல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னடா சொல்ற நீ? என்ன சொல்ற? இதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் இதை சீரியஸா எடுத்துக்கிட்டேன். எப்போ எங்க அப்பாவை ஒரு செருப்போட அவ கம்பேர் பண்ணி பேசிட்டாலோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இனி அந்த செருப்பு தான் என் மாமியார். என்ன காரணம் காட்டி அந்த பொண்ணு பின்னால போன? நீங்க என்ன கரெக்ட் பண்றதுக்கு நான் ஒன்றும் உங்க ஆன்சர் பேப்பர் இல்லை. இப்போ கொஸ்டின் அந்த மாதிரி ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பதிலாக நான் சொல்றேன். அப்படியே ஆன்சர் ராங் ஆயிட்டா நீங்க என்ன கரெக்ட் பண்ணுங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். எங்கள் அப்பா உங்கள் வீட்டுக்கு வர வச்சு உங்கள் மெத்தடில் சில விஷயங்களை சொன்னீங்க. இப்போ நான் உங்ககிட்ட என் மெத்தடில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகலாம்னு வந்திருக்கேன். ஒருத்தரை ரொம்ப கீழ்த்தரமாக அவமானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது செருப்பு தான், ஆனால் அதே செருப்பு தான் ஒரு காலத்தில் அயோத்தி ஆண்டுச்சுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் வீட்டு சிம்மாசனத்துலையும் சம்மந்திங்கிற ஸ்தானத்தில் உட்கார போகிறது எங்கள் அப்பாவோட செருப்பு தான். இதை சொல்லிட்டு போகலாம்னு தான் நான் இங்கே வந்தேன். உங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி. தட்ஸ் ஆல். டீல் ஓவர். என்னம்மா என்னாச்சு? ஏன் அழுவுற? தினமும் 4 மணிக்கு வர வேண்டிய தங்கச்சி மணி 7 ஆகுதுடா, இன்னும் வரல. வரலையா? ஹலோ. இல்லைங்க. என்னம்மா யார் போன்ல? உங்க அப்பா. அவன் ஸ்கூல்ல தான் பேசுறேன். உன் தங்கச்சி 3 மணிக்கே கிளம்பிடலாம். திவ்யா பத்தி ஏதாவது? அம்மா ஃபர்ஸ்ட் இப்போ அவ ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோமா, தங்கச்சி எங்கேயும் வரலையா? ஐயோ ஐயோ. அப்பா நீங்கள் பயப்படாதீங்கப்பா, தங்கச்சிக்கு ஒன்றும் இருக்காது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த காலத்து பசங்களை பத்தி புரிஞ்சிக்கவே முடியலங்க. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது ஒரு வண்டியில 4-5 பொம்பளைங்க உங்க அப்பா கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போனாங்க. எங்கேயோ ஒரு பங்களால வச்சு விதவிதமா சாப்பாடெல்லாம் கொடுத்து என்ன நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஹலோ. என்ன ப்ரொஃபசர் சார், நான் தான் பெரிய நாயகி.
ஒரு ராத்திரி உங்க பொண்ணை காணும்னு உடனே துடிச்சு போயிட்டீங்களே, வாழ்நாள் முழுக்க என் பொண்ணை உங்க பிள்ளைகிட்ட தொலைக்க சொல்றீங்களா? நேத்து என் ஆபீஸ்க்கு வந்து உங்க பிள்ளை என்னையே மிரட்டிட்டு போயிட்டான். அவங்கிட்ட சொல்லி வைங்க, இன்னொரு தடவை என் பொண்ணு பக்கம் வந்தான் நிரந்தரமா அவன் தங்கச்சி தொலைஞ்சு போயிடும். நான் செய்வேன், என்னால செய்ய முடியும். ஏன்னா நான் மும்பை வரதராஜ வாண்டியாரோட தங்கச்சி.